வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது நாள் பெங்களூரில் இருக்கோம். ரோஹித் உட்காந்துருக்காரு. சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, சக்தி பிளானிங் ஆரம்பிச்சிட்டாரு. மேகி எடுத்தாச்சு, அடுப்புலாம் ஆரம்பிச்சு. குக்கிங் தான் கொஞ்சம் கேமரா ஆரம்பிச்சு. பாதி பிடிக்கிறேன், 3 தானே போடுவோம். பாதி மட்டும் பிடிக்கிறேன், ஊற்றிக்கலாம்டா. பிரிச்சிட்டோம். கொஞ்சம் ஊற்றி ஊற்றி கேமராமேனுக்கு போராட்டமாக இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அடி வாங்கினால நீங்கள் சிம்பிளாக அப்படியே முடிச்சலான் இருக்கோம். அடி வாங்கல, நல்லா தான் இருக்கு. முட்டை போடுறது நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் குழஞ்சி போச்சு. இடையில கொஞ்சம் பயந்துட்டோம். எண்ட் ஆஃப் த டே அதனால் இன்னைக்கு அப்படியே சிம்பிளாக முடிச்சலான் இருக்கோம். என்னடா இது? டேய், தண்ணி உள்ள போயிருக்கடா. இது ரொம்ப பேஸ்டியாக இருக்கு. டேஸ்டியாக இருந்தால் பரவாயில்ல, நாஸ்டியாக தான் இருக்கக்கூடாது. டேஸ்டியாக இருக்கு. ஓகே, டைமிங் தண்ணி வச்சா தண்ணி இடிக்க பற்றது நினைக்கிறேன். பைக்கு இது 3 கூட வைக்க ஏதோ பண்ணுறாங்க. இல்லை, எல்லாத்தையும் கூட தண்ணி கூட ஏதோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே, வாங்கி வாங்கி என்ன பிரச்சனை? மேகி பண்ணுறோம். 7 மேகி இருக்கு. அது இதுலேயே போடுறதா? அதில் போடுறா? வெயிட் பண்ணிட்டுனா ஆன் பண்ணல. ஏன் ஏன்டா அடுப்பெரியல? இதான்டா, இதுதான் ஆன் பண்ணடா. அதான் ஏன் அளவு பத்தல பாத்துக்கலாம். சரி, பண்ண அளவு பத்தாது. 6 கூல் இது 4 3 7 இருக்கும். தண்ணி பத்தல. எங்கே போனாலும் வராங்க கைஸ். நின்று பட்டன் வாங்கல. சினிமேட்டிக்காக இங்கே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேகி பிரெட் பண்ணிட்டு இருக்கோம். நார்மல் மேகி தான், எதுவும் ஸ்பெஷல் எதுவும் பண்ணல. மேகி முடிச்சுட்டு நாங்கள் பிரெட் ஆம்லெட் போட போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸ்டே டியூன்ட். இப்போ வந்து என்னன்னா, மேகி தாறுமாறாக ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டை ரொம்ப முக்கியமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அது இருக்கு, இங்கே இருக்கு. டெக்னாலஜி. ஆமா, இப்போ என்னன்னா, மேகி தாறுமாறாக ரெடியாக இருக்குது. தாறுமாறாக ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து மேகி பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கு தப்பா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்ன, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? எக் ஸ்கிராம்பிள்டு எக்ஸ். இதை எடுத்து இதில் கூட போட போகிறோம். போடலாமா? நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது தனியாக பண்ணலாம். தண்ணி வடிச்சிடலாமா? தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா இருக்கும். தண்ணி அதில் அப்படியே நல்லா இருந்தா தனியாக பண்ணிக்கலாம். தனியாக பண்ணுவோம். சரி, அது முன்னாடி எடுத்து வச்சுட்டா அது இடத்துல. நடுவில் ஒரு பிரெட்டை அமுக்கும் சீஃப் குக் ரோஹித். சின்சியராக இருக்கும் குக் ராஜேஷ். கேமராமேன் வெரி சின்சியர். சினிமாட்டிக் ஷாட்டாக போவோம். எப்படி இவ்வளோ ஆங்கிள் எடுக்க மாட்டாங்க எங்கள் கேமராமேன் பாருங்க. ஓகே கைஸ், ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கணும்னா கொடுங்க, நான் முடிக்க போகிறேன். பிரெட் ஆம்லெட் ஓகே.
அடுத்து பிரெட் ஆம்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சக்தி உடச்சி ஊற்றி தின்றாரு. இதுடா முட்டை ஒழுங்கா உடையாம ஓடுல போயிடுச்சு. எல்லாம் தவறுகள் நடக்கிறதா. எடுத்துட்டேன். ஒயிட் பிடிச்சி ஆயிடுச்சு. திருப்பிட்டு இருக்காரு. ரெண்டு கையில என்ன இதாகிடுச்சுடா. கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறான். ஓகே சால்ட்டு போட போகிறேன். இதெல்லாம் அசால்ட் எனக்கு. அளவா போடு. ம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு, கொஞ்சம் கம்மி பண்ணு. கீழேயே போடாது. ம் கீழேயே போடல நீ இதைய. நான் போ போ. இது ரொம்ப கம்மி ஆகுது. போதுண்டா அது. இது போடுறேன். ஏய் தட்டடுங்கடா. ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒன்றா ஒரே போட்டு பாய் தட்டடுங்க பாய். போகலாம். ஓகே நேற்று நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பெருசா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. டேய் ஒரு முட்டை ஒரு முட்டை வை. அப்படியா? நிறைய ஊற்றிக்கலாம். 2 முட்டை ஒரு பிரெட். 2 முட்டை போட்டுருக்கு. ஓகே நம்மகிட்ட 20 முட்டை இருக்கு. அதனால நம்ம தாழ்மையாக எவ்வளோ வேணால் போடலாம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தாழ்மையாக போட்டிருக்கோம். 2 முட்டை தானே? அந்த பீஸ் என்ன வச்ச? நான் அதை சாப்பிடலாம்னு வச்ச ஒரு நிமிஷம் அப்படியே அப்படியே பண்ண சாப்பிடுது. நான் சாப்பிடுது நீ குடுறா கூட நல்லா இருக்காது. சிந்தாம சாப்பிடு. இன்னும் வேகலையா? ஏன்டா இப்பதான் வச்ச அதுக்குள்ள எடுக்கல. முட்டை கம்மியா இருக்க மாட்டேங்குது. ஏன் ஒரு பிரெட் தான் வைக்கிற? ஏன் முட்டை கம்மியா இருக்க 2 மாட்டேங்குது? முட்டை ஒன்று சொல்லிட்டுடா. அப்போ பார்த்தா முட்டை சின்னதாக இருக்குது ரெண்டும். பிரெட் பெருசா இருக்கு. பாய் கொஞ்சம் தண்ணி வேணும் பாய். ஓகே பிரெட்டு பெருசாக இருக்குங்காட்டி இப்போ ஒன்று மட்டும் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே கேஸ் குக்கிங் லாக்ஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப மீட் பண்ணுவோம்.